ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிக்கிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா தித்திக்கிற சுவையில் அதே நேரத்தில் நல்ல சத்தான பாயாசம். என்ன பாயாசம்னா பாசிப்பருப்பு வச்சு இன்றைக்கி தேங்காய் வந்து நெய்யில் வறுத்து போட்டு நல்லா வாசனையாக செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது முதல்லையே வறுத்து வச்சுருக்கிற பருப்பு தாங்க. நீங்கள் வறுக்காமல் யூஸ் பண்ணுறீங்கன்னா நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அலசிக்கோங்க. ஒரு 1லேருந்து 2 டைம் இதை நல்லா அலசினதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக வறுத்து தான் போடணும், அப்போ தான் வந்து மனம் நல்லாயிருக்கும். குழம்பு வைக்கிறீங்க, பாயாசம் எதுக்காக இருந்தாலுமே நீங்கள் பாசிப்பருப்பை வறுத்து தான் யூஸ் பண்ணணும். சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக. இப்போ மூடி போட்டுட்டு ஒரு மிதமான சூட்டில் ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், விசில் வந்து நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு வந்து நல்லா கொலைய மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ ஓரமாக வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் வெல்லம், துருவன வெல்லம் சேர்த்துக்கிறேன். இனிப்பு பொறுத்து நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த வெல்லத்தை கரைச்சி மட்டும் நான் எடுத்துக்க போகிறேன். ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை மண் தூசி அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக வடிகட்டி எடுத்துக்கலாம். எந்த பாத்திரத்தில் நீங்கள் பாயாசம் பண்ண போகிறீங்களோ அந்த கடாயில் டைரெக்டாக வந்து வடிச்சு விட்டுக்கோங்க. பார்த்திங்களா எவ்வளோ தூசி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நல்லா வடித்ததுக்கப்புறமா இதில் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற அந்த பாசி பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட போகிறோம். இப்போ இது கொஞ்சம் நேரம் வந்து கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாளிப்பு கரண்டியில் ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் முந்திரி, பாதாம் இது ரெண்டையும் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறமா இதில் காஞ்ச திராட்சை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். முதவே ஆட் பண்ணிங்க அப்படின்னா திராட்சை வந்து கொஞ்சம் கருகி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பாயாசத்தில் இதை சேர்த்துடலாம். அந்த நெய்யை வந்து கொஞ்சம் அப்படியே வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் துருவன தேங்காவை நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். துருவன தேங்காய்க்கு பொதுவாக தேங்காய் பால் சேர்த்தும் பண்ணலாம் பாயாசம். அந்த மெத்தட் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. இது ரொம்ப சிம்பிளாக செய்கிற ஒரு மெத்தட், பட் இதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தேங்காவையும் அதே பாயாசத்தில் நம்ம சேர்த்துடலாம். இந்த மாதிரி தேங்காவை துருவி போடும்போது வாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு க்ரன்ச்சியான ஃபீல் கிடைக்கும். நிறைய பேர்த்துக்கு அந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும். அப்படி பிடிச்சவங்க நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். இதில் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஏலக்காவை கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து அரைச்சிருக்கேன், அதனால உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக தெரியுது. மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு 4 ஏலக்காய் தான் போட்டிருக்கேன். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம பாயாசம் அருமையாக சூப்பராக ரெடியாகி இருக்குது. நல்ல வாசனையாகவும் இருக்குது. அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், பாயாசத்தோட கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ஆல்ரெடி நம்ம சேனலில் இப்போ கடைசியாக போட்ட வீடியோ பார்த்திங்கன்னா மெதுவடை போட்டிருப்பேன். ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த மெதுவடை. இந்த மெதுவடை கூட நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த பாசிப்பருப்பு பாயாசம் வந்து பார்த்திங்கன்னா 2 சேர்த்து சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக இந்த காம்போவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெதுவடையோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோடு உங்களை சீக்கிரமாக வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.